இன்றைய சூழ்நிலையில் மிகவும் சிக்கலாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. பணம் கொடுத்தாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அந்த திடீர்னு வந்தாலும் இன்னொரு ஒரு நாள் 2 நாளைக்கு ஓரளவு ஒப்பைக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த விறகு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது பிறகு மாற்று ஏதாவது விறகு போட்டு அதே மாதிரி செய்யலான்னு நினைக்கிறோம். காலையில் ஒரு 30-40 ஐட்டம் போடுறோம், பகல் ஒரு 20 ஐட்டம் 30 ஐட்டம் போடுறோம். அவன் இரவு அதே மாதிரி 40-30 ஐட்டம் 40-50 ஐட்டம் போடுறோம். அது முடிவு மட்டும் அது அப்படியே குறைக்காமல் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு மட்டும் முயற்சி பண்ணுறோம். முடிவு மட்டும் சேலம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சேலம் நெக்ஸ்ட் ரோடு சார்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். மேற்கொண்டு மாற்று ஏற்பாடு வந்து அந்த விறகு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிடைக்காதனால விறகு போட்டு மக்களுக்கு ஓரளவு குறைவில்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். விறகு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா? இதுக்கு இப்போதான் வந்து இனிமேல் தானே பார்க்கணும். இப்போ தானே அந்த இது மாற்றுறதுக்கு பார்க்குறோம். விறகு எந்தளவு டிமாண்டாக வருதுன்னு தெரியல. எல்லோரும் விறகு போனால் விறகு எப்படி கிடைக்கும்? எத்தனை மரங்கள் தான் வெட்டுவாங்க, எத்தனை பேருக்கு சப்ளை போட்டாங்க இல்லைங்க. அதை வந்து எந்தளவு முடிவு மட்டும் அது குறைவில்லாமல் செய்யணும். மக்களுக்கு இவ்வளோ காலம் பண்ணிட்டோம், இனிமேலும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். மக்கள் சேவையை என்னென்னா சிரமம் தான். வாழ்க்கையை வந்து பிறந்ததில் இருந்து இறப்பு மட்டும் சிரமந்தான். பிறக்கிட்ட அழுதுகிட்டே பறக்குது, சரிங்களா? இறக்கிற நேரத்தில் வந்து அமைதியாக போகிறாங்க. நம்ம ஊழியில் எப்படின்னா பிரச்சனைகளை சமாளித்து ஆகணும், சந்தித்து தான் ஆகணும். அந்த சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த ஒரே ஒரு கான்செப்டில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் மனிதன் பிறவியே தான். அது வச்சு நாங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம். எங்களால் முடிய மட்டும் மக்கள் நல்ல சந்தோஷமாக போகணும், சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகணும், மன நிறைவோடு போகணும். நாங்கள் இவ்வளோ காலம் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் செய்யக்கூடியது ஆண்டவனும் எங்களுக்கு சேலத்து மக்களும் எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் முடிய மட்டும் மக்களுக்காக விலையேற்றம் இருக்குமாயா? இன்றைய சூழ்நிலையில் மிகவும் சிக்கலாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. பணம் கொடுத்தாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அந்த திடீர்னு வந்தாலும் இன்னொரு ஒரு நாள் 2 நாளைக்கு ஓரளவு ஒப்பைக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த விறகு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது பிறகு மாற்று ஏதாவது விறகு போட்டு அதே மாதிரி செய்யலான்னு நினைக்கிறோம். காலையில் ஒரு 30-40 ஐட்டம் போடுறோம், பகல் ஒரு 20 ஐட்டம் 30 ஐட்டம் போடுறோம். அவன் இரவு அதே மாதிரி 40-30 ஐட்டம் 40-50 ஐட்டம் போடுறோம். அது முடிவு மட்டும் அது அப்படியே குறைக்காமல் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு மட்டும் முயற்சி பண்ணுறோம். முடிவு மட்டும் சேலம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சேலம் நெக்ஸ்ட் ரோடு சார்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். மேற்கொண்டு மாற்று ஏற்பாடு வந்து அந்த விறகு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிடைக்காதனால விறகு போட்டு மக்களுக்கு ஓரளவு குறைவில்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். விறகு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா? இதுக்கு இப்போதான் வந்து இனிமேல் தானே பார்க்கணும். இப்போ தானே அந்த இது மாற்றுறதுக்கு பார்க்குறோம். விறகு எந்தளவு டிமாண்டாக வருதுன்னு தெரியல. எல்லோரும் விறகு போனால் விறகு எப்படி கிடைக்கும்? எத்தனை மரங்கள் தான் வெட்டுவாங்க, எத்தனை பேருக்கு சப்ளை போட்டாங்க இல்லைங்க. அதை வந்து எந்தளவு முடிவு மட்டும் அது குறைவில்லாமல் செய்யணும். மக்களுக்கு இவ்வளோ காலம் பண்ணிட்டோம், இனிமேலும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். மக்கள் சேவையை என்னென்னா சிரமம் தான். வாழ்க்கையை வந்து பிறந்ததில் இருந்து இறப்பு மட்டும் சிரமந்தான். பிறக்கிட்ட அழுதுகிட்டே பறக்குது, சரிங்களா? இறக்கிற நேரத்தில் வந்து அமைதியாக போகிறாங்க. நம்ம ஊழியில் எப்படின்னா பிரச்சனைகளை சமாளித்து ஆகணும், சந்தித்து தான் ஆகணும். அந்த சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த ஒரே ஒரு கான்செப்டில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் மனிதன் பிறவியே தான். அது வச்சு நாங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம். எங்களால் முடிய மட்டும் மக்கள் நல்ல சந்தோஷமாக போகணும், சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகணும், மன நிறைவோடு போகணும். நாங்கள் இவ்வளோ காலம் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் செய்யக்கூடியது ஆண்டவனும் எங்களுக்கு சேலத்து மக்களும் எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் முடிய மட்டும் மக்களுக்காக விலையேற்றம் இருக்குமாயா? இன்றைய சூழ்நிலையில் மிகவும் சிக்கலாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. பணம் கொடுத்தாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது.
அது திடீர்னு வந்து இன்னொரு ஒரு நாள் 2 நாளைக்கு ஓரளவு ஒப்பேத்திடலான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த விறகு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி மாற்று ஏதாவது விறகு போட்டு அதே மாதிரி செய்யலான்னு நினைக்கிறோம். காலையில் ஒரு 30-40 ஐட்டம் போடுறோம், பகல் ஒரு 20 ஐட்டம் 30 ஐட்டம் போடுறோம். அவன் இரவு அதே மாதிரி 40-30 ஐட்டம் 40-50 ஐட்டம் போடுறோம். அது முடிவு மட்டும் அது அப்படியே குறைக்காமல் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு மட்டும் முயற்சி பண்ணுறோம். முடிவு மட்டும் சேலம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சேலம் நெக்ஸ்ட் ரோடு சார்பாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். மேற்கொண்டு மாற்று ஏற்பாடு வந்து அந்த விறகு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிடைக்காதனால விறகு போட்டு மக்களுக்கு ஓரளவு குறைவில்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். விறகு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா? இதுக்கு இப்போதான் வந்து இனிமேல் தானே பார்க்கணும். இப்போ தானே அந்த இது மாற்று இதுக்கு பார்க்குறோம். விறகு எந்தளவு டிமாண்டாக வருதுன்னு தெரியல. எல்லோரும் விறகு போனால் விறகு இப்படி கிடைக்கும். எத்தனை மரங்கள் தான் வெட்டுவாங்க, எத்தனை பேருக்கு சப்ளை போட்டாங்க இல்லைங்க. அதை வந்து எந்தளவு முடிவு மட்டும் அது குறைவில்லாமல் செய்யணும். மக்களுக்கு இவ்வளோ காலம் பண்ணிட்டோம், இனிமேலும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். மக்கள் சேவையை மகேஷ் என்னென்னா சிரமம் தான். வாழ்க்கையை வந்து பிறந்ததில் இருந்து இறப்பு மட்டும் சிரமந்தான். பிறக்குதல் அழுதுகிட்டே பறக்குது, சரிங்களா? இறக்குற நேரத்தில் வந்து அமைதியாக போகிறாங்க. நம்ம ஊடையில் எப்படின்னா பிரச்சனைகளை சமாளித்து ஆகணும், சந்தித்து தான் ஆகணும். அது அந்த சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த ஒரே ஒரு கான்செப்டில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் மனிதன் பிறவியே தான். அது வச்சு நாங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம். எங்களால் முடிய மட்டும் மக்கள் நல்ல சந்தோஷமாக போகணும், சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகணும், மன நிறைவோடு போகணும். நாங்கள் இவ்வளோ காலம் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் செய்யக்கூடியது ஆண்டவனும் எங்களுக்கு சேலத்து மக்களும் எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் முடிய மட்டும் மக்களுக்கு விலை ஏற்றம் இருக்குமாயா? இதனால் இன்றைய சூழ்நிலையில் மிகவும் சிக்கலாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. பணம் கொடுத்தாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அது திடீர்னு வந்து இன்னொரு ஒரு நாள் 2 நாளைக்கு ஓரளவு ஒப்பேத்திடலான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த விறகு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி மாற்று ஏதாவது விறகு போட்டு அதே மாதிரி செய்யலான்னு நினைக்கிறோம். காலையில் ஒரு 30-40 ஐட்டம் போடுறோம், பகல் ஒரு 20 ஐட்டம் 30 ஐட்டம் போடுறோம். அவன் இரவு அதே மாதிரி 40-30 ஐட்டம் 40-50 ஐட்டம் போடுறோம். அது முடிவு மட்டும் அது அப்படியே குறைக்காமல் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு மட்டும் முயற்சி பண்ணுறோம். முடிவு மட்டும் சேலம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சேலம் நெக்ஸ்ட் ரோடு சார்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். மேற்கொண்டு மாற்று ஏற்பாடு வந்து அந்த விறகு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிடைக்காதனால விறகு போட்டு மக்களுக்கு ஓரளவு குறைவில்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். விறகு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா? இதுக்கு இப்போதான் வந்து இனிமேல் தானே பார்க்கணும். இப்போ தானே அந்த இது மாற்று இதுக்கு பார்க்குறோம். விறகு எந்தளவு டிமாண்டாக வருதுன்னு தெரியல. எல்லோரும் விறகு போனால் விறகு இப்படி கிடைக்கும். எத்தனை மரங்கள் தான் வெட்டுவாங்க, எத்தனை பேருக்கு சப்ளை போட்டாங்க இல்லைங்க. அதை வந்து எந்தளவு முடிவு மட்டும் அது குறைவில்லாமல் செய்யணும். மக்களுக்கு இவ்வளோ காலம் பண்ணிட்டோம், இனிமேலும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். மக்கள் சேவையை மகேஷ்
என்னென்னா விறகடுப்பு கொண்டு ஈஸியாக அப்படின்னு கேட்குறாங்க, சிரமமாக ஈஸியான்னு கேட்குறாங்க. சிரமம்தான். வாழ்க்கையை வந்து பிறந்ததில் இருந்து இறப்பு மட்டும் சிரமம்தான். பிறக்கின்ற அழுதுகிட்டே பறக்குது, சரிங்களா? இறக்குற நேரத்தில் வந்து அமைதியாக போகிறாங்க. அப்போ ஊழியில் எப்படின்னா பிரச்சனைகளை சமாளித்து ஆகணும், சந்தித்து தான் ஆகணும். அந்த சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த ஒரே ஒரு கான்செப்டில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் மனிதன் பிறவியே தான். அது வச்சு நாங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம். எங்களால் முடிய மட்டும் மக்கள் நல்ல சந்தோஷமாக போகணும், சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகணும், மன நிறைவோடு போகணும். நாங்கள் இவ்வளோ காலம் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் செய்யக்கூடியது ஆண்டவனும் எங்களுக்கு சேலத்து மக்களும் எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் முடிய மட்டும் மக்களுக்கு விலை ஏற்றம் இருக்குமாயா இதனால்?